தெளிவு அரசியல் பார்வையில் இப்ப சமீபத்துல வந்தே மாத்திரம் அப்படிங்கிற அந்த பாடல் பத்தி ரொம்ப சர்ச்சையா வந்துட்டு இருக்கு. பல சோசியல் மீடியால நம்ம பார்லிமெண்ட்லயும் இதை பத்தி பேசப்பட்டிருக்கு. வந்தே மாத்திரம் அப்படிங்கிறது அனந்த் மாத் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட வாசகம். இது யாரு எழுதுனா அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜின்ட்டு பெங்காலை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். அந்த சுதந்திர போராட்டத்தப்போ அவர் எழுதின இந்த இதுலதான் வந்தே மாத்தரம் அப்படிங்க அந்த சொல் இருந்திருக்கு. இத தேசத்தோட சுதந்திரத்தப்போ ஒரு தாரக மந்திரமா, ஒரு பவர்ஃபுல் தாரக மந்திரமா, பாரதத்தையே இணைக்கும் அளவுக்கு உள்ள ஒரு தாரக மந்திரமா வந்திருக்கு. எப்படி ஜெய்ஹிந்த் ஒரு தாரக மந்திரமோ, எப்படி வந்தே மாத்திரமும் ஒரு தாரக மந்திரமா தான் இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த சர்ச்சை இப்போ எதுக்காக வருது அப்படின்னா, இந்த வந்தே மாத்திரம் அப்படிங்கறத தேசிய கானமாக பாடப்படுறது ஒரு வழக்கமா இருக்குது பல இடத்துல. வந்தே மாத்திரம் பாடல். அப்போ இந்த பாடல்ல இப்போ சில எதிர்கட்சிகள்னா இப்ப நம்ம ஓரளவுக்கு ஒரு தெளிவு பெற்றுட்டோம். பழைய முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேசியவாதம் யாரு, அடிப்படைவாதிகள் யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அப்போ இப்போ உள்ள தேசியவாத தன்மை உள்ள கட்சிகள் இந்த வந்தே மாத்திரத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதே நேரத்துல இந்த அடிப்படைவாத கட்சிகள் இருப்பாங்க, தேசமே எங்களுக்கு முக்கியம் இல்ல அப்படின்ட்டு வெளிநாட்டுக்கு அடிமையா இருக்கிற, வெளிநாட்டு சித்தாந்தத்துக்கு அடிமையா இருக்கிற அடிப்படைவாதிகள், அவங்க அந்த கட்சிகள்லாம் இதை எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வந்தே மாத்திரம்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு. இத இப்போ தேசியவாதிகள் ஏன் இந்த வந்தே மாத்திரத்தை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, வந்தே மாத்திரம்னா தாய்நாட்டை மதர்லேண்ட் தான் நம்ம சொல்றோம். இங்கிலீஷ்லயும் நம்ம மதர்லேண்ட் தான் சொல்றோம். அப்போ அந்த தேசத்தை ஒரு தாய் பூமியா தான் பாக்குறதா, அதனாலதான் இந்த டேர்ம் மதர்லேண்ட் வந்திருக்கு. இது நம்ம பாரதத்துல பரம்பரையா இது பாரத மாதா அப்படின்ட்டு தான் நம்ம பூமி தாய் அப்படின்னு தான் நம்ம பூமியவே தாயின்னு சொல்றோம். அப்போ எல்லைய நம்ம சொல்ல மாட்டோமா? அப்போ இந்த பாரத் மாதா, பாரத அன்னை, இதெல்லாம் நம்மளுக்கு எப்பவுமே ஒண்ணு சேர்க்கிற ஒரு உணர்வு கொண்டுட்டு வரும். பாரத மக்கள்ல ஒண்ணு சேர்க்கிற உணர்வு கொண்டுட்டு வரும். அப்போ இந்த தேசியவாதிகளோட சித்தாந்தம் என்ன அப்படின்னா, பாரதத்துல உள்ள எல்லா மக்களையும் ஒரு வகையா இணைக்கணும். அப்போ அது எப்படி இணைக்கலாம் அப்படிங்கறதுலதான் ஜனகணமன நம்ம தேசிய கீதத்தை எல்லா இடத்துலயும் இந்த சினிமா ஹால்ஸ்ல எல்லாம் போட்டு மக்களுக்கு அதை பத்தி தெரிய வைக்கணும். அப்படிங்கப்போ அந்த உணர்வு தானா வரும், தேசத்து மேல உள்ள பற்று வரும் அப்படிங்கறத அவங்களோட ஒரு சிந்தனை. அதே வகையில தான் இந்த வந்தே மாத்திரம் சொல்றப்போ பாரதத்துல உள்ள அத்தனை பேரும் யார் யாரு, எல்லா மதத்தவர்களும், எல்லா ஜாதியினர்களும், எல்லா வகையான மக்களும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், முதியோர்களா இருக்கட்டும், யாராவும் இருக்கட்டும், எல்லாருக்கும் பாரத தேசத்துக்கு ஒரே ஒரு தாரக மந்திரம் வந்தே மாத்திரம். நாங்க எல்லோரும் பாரதியர்கள் அப்படிங்கிற உணர்வை கொண்டுட்டு வர்றதுக்கு. அப்போ இங்க நம்மள ஜாதி, மதம், இனம், நிறம், எந்த மாநிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு, எந்த மொழி எல்லாத்தையும் விட்டுட்டு இணைக்கிற சொல்லாதான் இந்த வந்தே மாத்திரம் கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த அடிப்படைவாதிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிரிவினைய விரும்புறவங்க. அவங்களுக்கு இந்த ஒற்றுமையே பிடிக்காது. எவன் 4 பேர் கூடி சந்தோஷமா பேசினாலும் அதுக்கு வேட்டை வச்சு அவங்களெல்லாம் பிரிக்கணும் அப்படிங்கறதான் இந்த அடிப்படைவாதிகளோட வேலையாவே இருந்திருக்கு. ஒரு 2 மாநிலம் சந்தோஷமா இருந்து 2 மொழி ஒற்றுமையா இருந்துச்சுன்னா அங்க நீ பெருசான்ட்டு கலவரத்தை மூட்டி விட்டு 2 பேர்த்தையும் பிரிக்க வைக்கிறது. இவன் தண்ணி கொடுப்பான், இவனுக்கு தண்ணி கிடைக்கும், இவன் தண்ணிய கொடுக்க கூடாதுன்னு போராடி இவன் தண்ணி வேணும்னு போராட வைக்கிற பிரிவினைவாதிகள் தான் இந்த அடிப்படைவாதிகள். அப்போ இந்த அடிப்படைவாத சித்தாந்தத்தோட கட்சிகள் எல்லாமே இந்த வந்தே மாத்திரத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி கொண்டுட்டு போலாம் அப்படின்னா, ஒண்ணு ஒரு வகையில எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வந்தே மாத்திரம் எதுக்கு தேவை அப்படின்ட்டு
வந்தே மாத்திரத்துக்கு பதிலா ஏன் சாரே ஜஹாசே அச்சா பாட்டைய நீங்க வந்து இதுக்கு கொண்டுட்டு வரக்கூடாது? ஏன் அந்த சாரே ஜஹாசே அச்சாவை கொண்டுட்டு வராங்கன்னா, அதை எழுத்துனவர் ஒரு இஸ்லாமியர், இக்பால் அப்படிங்கிறவர். சாரே ஜஹாசே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. அங்கேயும் பாருங்க, அந்த இஸ்லாமியரும் இந்த தேசத்தை ஹிந்துஸ்தான் தான் சொல்லியிருக்காங்க. இதை நாம பாயிண்டா எடுத்துக்கணும். அப்போ இது ஹிந்துஸ்தான் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சொன்னோம்னா இப்போ அடுத்தது அதையும் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க இந்த அடிப்படைவாதிகள். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹிந்துஸ்தான், தேசம், பாரதம் இதெல்லாம் பிடிக்காத வார்த்தைகள் அவங்களுக்கு. சோ அப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா, ஏன் வேற பாடல்களை எடுக்கல, ஏன் இந்த வந்தே மாத்திரத்தை தான் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு, இப்போ வந்து உங்க வீட்டுல வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க, நீங்க ஏதோ சமைக்கிறீங்க அவங்களுக்கு, சரி அன்னைக்கு நீங்க ஒரு கூட்டான் சோறு சமைச்சு வச்சிருக்கீங்க. உடனே ஏன் இது கூட்டான் சோறு சமைச்சு வச்சிருக்கீங்க, ஏன் பிரியாணி போடல, ஏன் ஃப்ரைட் ரைஸ் போடலன்ட்டு கேட்டாங்கன்னா இது விதங்கவாதமா இல்லையா? ஒரு இது இட்ஸ் அ பாலிசி மேட்டர். இட்ஸ் அ பாலிசி மேட்டர். அந்த பாலிசி மேட்டர்ல இந்த வந்தே மாத்திரத்தை நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நேத்து இல்ல, சுதந்திரத்துக்கு முன்னாடியே அந்த காங்கிரஸ் கமிட்டியே தீர்மானிச்சதா இந்த செயல். அப்போ அந்த தேசியவாதிகள் சுதந்திர போராட்டத்தை அப்போ உண்மையிலேயே ஈடுபட்டவங்க எந்த உணர்வை வந்து இந்த வந்தே மாத்திரத்துல பார்த்தாங்களோ அந்த உணர்வை தான் நாம இன்னைக்கு கொண்டுட்டு வரோம். நாம எதுவும் புதுசா உருவாக்கல, அந்த உணர்வை இன்னைக்கு கொண்டுட்டு வரோம். அப்போ அது மீண்டும் கொண்டுட்டு வரோம், மக்களுக்கு மீண்டும் அதை எடுத்து காட்டுறோம். இது நம்மளோட பாரம்பரியம், இது நம்ம தேசத்தோட ஒற்றுமைக்கான ஒரு தாரக மந்திரம் அப்படின்ட்டு. இப்ப இது வந்து அடிப்படைவாதிகளுக்கு பிடிக்கல. சரி, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இந்த அசாவுதீன் ஓவைசின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு தன்னைத்தானே அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் பிரதிநிதின்ட்டே சொல்லிக்கிட்டு திரியிறாரு. சரி, அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, நாங்க வந்தே மாத்திரம் பார்லிமெண்ட்ல எம்பியா இருந்து அவர் பேசுறாரு, வந்தே மாத்திரத்தை நாங்க பாட மாட்டோம், வந்தே மாத்திரம் நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க யாரையும் வணங்க மாட்டோம், அப்போ வந்தே மாத்திரம் சொல்ல மாட்டோம், வந்தே மாத்திரம் சொல்ல மாட்டோம், வந்தே மாத்திரம் இப்படி, வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை வந்தே மாத்திரம் வார்த்தைய சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை சொன்னத வந்தே மாத்திரத்தை ஏத்துக்கிட்டாப்புல தானே அர்த்தம். அவருக்கு என்னன்னா, மத ரீதியா இஸ்லாமியர்கள் பாரதத்துல ஒண்ணு சேரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் சொல்றதுலயே வந்தே மாத்திரத்தை பல தடவை சொல்லிட்டாரு. அப்ப இது எப்படி இருக்குன்னா, நான் என் கணவர் பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு கிட்ட கேட்டப்போ, அந்த பெண்ணு வந்து உன் கணவர் பேர் என்னன்னு சொன்னப்போ கேட்டப்போ அந்த பெண்ணு வந்து என் கணவர் பேரு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றத வந்து என் கணவர் பேர் மணின்ட்டு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? சோ அதனால இது வந்து அவர் ஏற்கனவே வந்தே மாத்திரம்ங்கிற வார்த்தையை பல முறை சொல்லிட்டாரு. அப்புறம் வந்தே மாத்திரத்தை நாங்க சொல்ல மாட்டோங்கிறதுல என்ன அர்த்தம் அப்படிங்கறதா எங்களுக்கு புரியல. சரி, இப்போ இத நம்ம ஏன் இது பேசுறோம் அப்படின்னா, ஒரு தேசத்தை ஒண்ணு சேர்க்க விடாம தடுக்கிற அடிப்படைவாதிகளுக்கு நாம ஆதரிக்கணுமா, இல்லைன்னா தேசத்தை ஒன்னா சேர்க்கணும் அப்படிங்கிற உணர்வுக்கு நாம ஆதரவை தெரிவிக்கணுமா, எந்த கட்சியை நாம ஆதரிக்கணும் அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். இதுல இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இஸ்லாமியர்கள் வந்தே மாத்திரம் சொல்லக்கூடாது அப்படிங்கறத இஸ்லாமியர்கள் மைண்ட்ல புகுத்திட்டு இருக்காங்க. ஸ்லோ பாய்சன் மாதிரி மெதுவா புகுத்திட்டு இருக்காங்க. அப்பனா இஸ்லாமியர்கள் இன்னைக்கு உணர்வு வந்துச்சுன்னா இன்னும் 2 தலைமுறையில யங்ஸ்டர்ஸ்க்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் இதை சொல்லி கொடுத்தாச்சுன்னா அவங்க பெருசாகிறப்போ இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வரும். நீ சொல்லு, உனக்கு நீ சொல்லனா கூட இத மதி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது நல்லதா, இத நீ சொல்லக்கூடாது, இதை சொல்றவன எதிர்க்கணும்னு சொல்றது நல்ல விஷயமா அப்படிங்கறத மக்களாகிய நாம தீர்மானிக்கணும், பார்க்கணும். இஸ்லாமியர்களும் இதுல வந்து தேசியவாத உணர்வுள்ள இஸ்லாமியர்கள் பலர் இருப்பீங்க. நீங்களும் வந்து இத வந்து ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா, எதை ஆதரிக்கணும் எதை எதிர்க்கணும், எது எதிர்கால சந்ததிகளுக்கு அமைதிக்கான ஒற்றுமைக்கான அந்த நேஷனல் ஹார்மனிங்காங்களா அதுக்கான நேஷனல் ஐடென்டிட்டிக்கான என்ன வழியோ அதை நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும். இதுவரை இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் பண்ற விஷயம் கிடையாது. அதனால இப்படி ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னா
அந்த அந்த மதத்தவர்கள் இது சரியா தப்பா, எதை நாம செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பகுத்தறிவோட செயல்படணும் அப்படின்ட்டுதான்.